மெய்யான விடுதலை தருகிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே என்று இயேசு சொன்னார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன என்பதை நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். விடுதலைக்கான வாக்கு தத்தம், விடுதலையை ஆண்டவர் தருவேன் என்று சொன்ன வாக்களித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாவத்தின் அடிமைத்தனம்னா என்னன்னு பார்த்தோம். அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய வழி என்ன என்று பார்த்தோம். இந்த நாளில கூட நாம சுதந்திரத்தின் பிள்ளைகளாய், சுதந்திரமாய் இருக்கிற பிள்ளைகளாய், விடுதலையின் பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இங்கு வலியுறுத்துகிறதை நாம பார்க்கிறோம். இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க, அவர் தன்னை விசுவாசித்த பிள்ளைகளுக்கு தொடர்ந்து அவர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ இங்கு அவர் சொல்லுகிற விடுதலை சும்மா ஏதோ பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரம் இல்லை, அதை விட ஆழமானது, நீண்டு நிலைத்திருக்கிற ஒரு விடுதலையை குறித்து இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறார். அப்போ அந்த விடுதலையானது பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, தேவாதி தேவனின் பிள்ளைகளாக நம்மை விடுதலையோடு இணைக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை அந்த கூட்ட ஜனங்கள் புரிஞ்சு கொள்ளலை. அவங்க என்ன சொல்றாங்க, நினைக்கிறாங்க, நாங்கள் ஆபிரகாமோட பிள்ளைகளா இருக்கிறோம், அடிமையா இல்லை, அதனால இயேசு எங்களை விடுவிக்கணும்ன்ற அவசியம் இல்லையே, அடிமையா இருந்ததானே இயேசு விடுதலை செய்ய எங்களுக்கு யாராவது வேணும் அப்படின்னு அவங்க புரிந்து கொள்றாங்க. தவறாக அவங்க புரிந்து கொள்றாங்க. அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை. அப்போ இயேசு அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க, அவங்க உண்மையாகவே யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய சுபாவம் அந்த பிள்ளைகளத்துல வெளிப்படும். அப்ப ஆபிரகாமின் பிள்ளைகளாக நீங்க இருக்கேன்னு சொல்றீங்க, அப்ப ஆபிரகாமுடைய சுபாவம் என்ன செய்யணும், உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படணும். நீங்க என்ன நான் சத்தியத்தை சொல்றேன், ஆனா நீங்க என்ன கொலை செய்ய போறீங்க, என்ன கொலை செய்யறதுக்கு வகை தேடுறீங்க. ஆபிரகாம் இப்படி செய்யலையே. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தான், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான், விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தால். அப்போ ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியல, தேவனுக்கு பயப்படல, நீங்க அதற்கு மாறாக சத்தியத்தை சொல்ற என்ன கொல்ல நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவர் சொல்ல வருகிறார். இதுல இருந்து இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, நம்முடைய செய்கைகள் நாம எப்படிப்பட்ட ஒரு வம்சத்திலிருந்து வந்திருக்கிறோம், நம்முடைய தகப்பன் யார் என்பதை நம்முடைய செய்கைகள் என்ன செய்கிறது, விளங்க பண்ணுகிறது. நம்ம அப்ப பாவத்துல நம்ம இருந்தோம், வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அது எதை குறிக்குது, நம்முடைய தகப்பனும் நம்முடைய தகப்பனும் அங்கு அந்த பாவத்தை தூண்டுகிற அந்த ஒரு அந்தகார சக்தியாக இருக்கிறார் என்பதை நம்முடைய செய்கையானது, பாவத்தின் செய்கையானது என்ன செய்யறது, வெளிப்படுத்துகிறது. அப்போ இதே இது நல்ல கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழும்போது, நம்முடைய செய்கையில நம்ம விடுதலை உள்ளவர்களாக நம்ம வாழும்போது அது எதை குறிக்கிறது, நாம் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்ம செய்கைகளின் மூலமாக, நம்முடைய குணாதிசயங்களின் மூலமாக நம்ம என்ன செய்யறோம், வெளிப்படுத்துறோம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம விடுதலையின் பிள்ளைகளாக, தேவனின் பிள்ளைகளாக நாம வாழுகிறதற்கு நம்முடைய ஒப்பு கொடுத்தோமே ஆனால் நம்முடைய செய்கைகளும் எப்படி இருக்கும்,
தேவனை வெளிப்படுத்துகிறதாக இருக்கும், தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கும். அப்ப சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க நம்ம என்ன செய்யணும்? நம்மை அர்ப்பணிக்கணும், வாஞ்சிக்கணும். அப்பதான் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களித்த இந்த விடுதலையை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற முடியும். இந்த விடுதலை எப்படி வருது? குமாரன் விடுதலை ஆக்கினால் நம்ம என்ன செய்வோம்? மெய்யாக விடுதலை ஆவோம். சத்தியத்தை அறியும் போது நமக்கு மெய்யான விடுதலை கிடைக்கும். அப்ப மெய்யான விடுதலை உள்ள பிள்ளைகளாய், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய், கர்த்தர் வாக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை, விடுதலையின் வாக்கு தத்தத்தை பெற்று நாம இளைப்பாறுதல சந்தோஷமாய் இந்த உலகத்துல ஜீவிக்க எல்லா அனுக்கிரகத்தையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்ப நாம இன்றைக்கு இந்த படித்த இந்த சத்தியத்தின் மூலமாக நம்ம ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆழமான விடுதலை, நிலைத்திருக்கும் விடுதலை, நித்தியமான விடுதலை, கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்ற அடையாளம், நம் யாருடைய பிள்ளைகள் என்று நம்முடைய செய்கைகளின் மூலமாக வெளிப்படுத்தல். இந்த காரியங்களுக்காக ஆண்டவரே நீர் இதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாசிக்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை அன்பின் தெய்வமே, நம்முடைய வார்த்தையை அறிகிறவர்களாக மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களாக, நாங்கள் யாருடைய பிள்ளைகள் என்று எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு எங்கள் செய்கை மூலமாக நாங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, மெய்யான விடுதலையை எங்கள் வாழ்க்கையில் நிலையான நிரந்தரமான விடுதலையை அனுபவிக்கிறவர்களாய், எதற்கும் அடிமைப்படாதபடிக்கு, பாவத்துக்கும் ஆண்டவரே சாபத்துக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் அடிமையாய் நாங்கள் இல்லாதபடிக்கு விடுதலையாய் ஜீவிக்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், சுதந்திரம் உள்ளவர்களாய், இளைப்பாறுதல் உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. தெய்வமே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். வேதத்தின் வெளிச்சத்தை, மகத்துவத்தை அறியும்படியாய் எங்கள் கண்களை கர்த்தர் திறந்தருளும்படியாய் உடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.